வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த லேகிய போட்டியை பத்தி தான். இதை சாப்பிட்டா சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா தொண்டையில போய் சிக்கிக்கும். அப்புறம் அதை எடுக்கிறதுக்காக திரும்ப டாக்டர்கிட்ட போனோம். ஆமா, இந்த பிரச்சனைகள் வரலாம். பேட்டரி இருக்கு, தண்ணி பட்டதுன்னா பேட்டரி உப்பி ஏதாவது ரியாக்ஷன் ஆகி வயிற்றுக்குள்ள வெடிக்கலாம். பல 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 சிக்கல்கள் இருக்கு. சரி சொல்லுங்க. ப்ராடக்டாலேயே சிக்கல் இருக்கு, ப்ராடக்ட் முழுங்கினால சிக்கல். சரி, இப்போ என்னன்னா, இது நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா? OnePlus 15 அதுக்கு எதுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருந்ததுன்னா சம்மந்தமே இருக்காது. அப்படியா? மேபி கால்பேக்கும் OnePlus தொடர்பு இருக்கான்னு தெரியல. ஆனால் இதுக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க. சரி சொல்லுங்க. அதான் OnePlus 15 பற்றி பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அதில்? உங்களோட கியூரியாசிட்டியை நான் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. OnePlus 15 OnePlus-ஓட ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டேட்டா கொடுப்பீங்கன்னு நினச்சேன். அதை பற்றி என்ன ப்ரோ பேசுறதுக்கு இருக்கு? என்ன ப்ரோ இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? OnePlus 13 பார்த்தது இல்லையா நீங்கள்? கேமிங் ஃபோனு. அதை கேமிங் ஃபோனை வாங்கின நபர் இதை பற்றி ஆர்வமாக இருப்பார். அவர்லாம் ஆர்வமாக இல்லை. அவர் ஒருத்தர் வாங்கிட்டு வரல, இனிமேல் வாங்க மாட்டார். நீங்கள் அதனால் நீங்கள் வாங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது. OnePlus 15 என்ன எதிர்பார்க்கலாம்? OnePlus 15 நம்ம லேட்டஸ்ட் SoC எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது மிகப்பெரிய முக்கியமான விஷயம், பிரைஸ் ஹைக்கை எதிர்பார்க்கலாம். பிரைஸ் ஹைக்கா? ஆமா, எனக்கு அங்கே தான் ட்விஸ்ட் ஃபீல் ஆகுது. 1 லட்ச ரூபாய் செக்மெண்ட்டுக்கு வருவாங்க. 1 லட்ச ரூபாய் செக்மெண்ட்டுக்கு OnePlus ஓப்பன் வரும். OnePlus வந்து ஹேசல் பிளேட் இனிமேல் கிடையாது. அப்பாடா, ஹேசல் பிளேடுக்குன்னு அவங்க வந்து தனியாக மேபி பே பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இவ்வளோ நாள். இப்போ அந்த பிளேடு பயலுக்கு வந்து ஒரு ஃபோனுக்கு சப்போஸ் $50 வைங்களேன், அப்படி பே பண்ணியிருந்தா இப்போ ஃபோனுக்கு ஒரு 5000 ரூபா குறையுமே. அது குறையும். ஆனால் அந்த வேல்யூ வந்து கஸ்டமரை போய் சென்றடையுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து கேள்விக்குறி. சரி, ஓகே. இப்போ 70,000க்கு வந்து OnePlus 13 வந்துச்சு. ஒருவேளை OnePlus 15 பாருங்க, இதான் ஸ்பெக்கு. 6.78 இன்ச்சு, லோ இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் ஓவர் மோல்டிங் அப்படிங்கிறது தான் இந்த LIPO ப்ரோ. இது வந்து டிஸ்பிளே பேக்கேஜிங் டெக்னிக்கா, ரொம்ப ஸ்லிம்மர் பெசல்ஸ் உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கா. இது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் யூசிங் லிக்விட் பாலிமர் மெட்டீரியல் டு என்கேஸ் த டிஸ்பிளே, தென் த சாலிடிஃபைங் தம், எஃபெக்டிவ்லி இன்டகிரேட்டிங் த ஸ்க்ரீன் பெசல் அண்ட் ஃப்ரேம். ஸோ ஆக மொத்தம் என்ன ஆயிடுதுன்னா, ஃப்ரேமும் பெசலும் வந்து கதம். இல்லை, இப்போ எனக்கு இதெல்லாம் வேணாம். நான் வந்து OnePlus 13 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு என்ன வித்தியாசம் இந்த டிஸ்பிளேல? அப்போ என்ன ஆக போகுதுன்னா, OnePlus 13க்கும் OnePlus 15க்கும் பார்த்தா பெசல்ஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். மேபி ரொம்ப தின். இப்போ iPhone 16, 15லாம் இருக்குல்ல, 16 சீரிஸ், 16 Pro Max அதுல மாதிரி இருக்கலாம். இதனால பேட்டரி பேக்கப் இம்ப்ரூவ் ஆகுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து பேட்டரி எப்படி பார்த்தாலும் ஆல்ரெடி 6000 mAh இருந்தவங்க இப்போ 7000, 7500 போயிடுவாங்க. லித்தியம் கார்பன் சிலிக்கா பேட்டரி இருக்கு. ஸோ அதில் அவங்க ஜாலி பண்ண போறாங்க, அதில் டவுட் இல்லை. ஆனால் இங்கே என்னன்னா, 3 50 மெகாபிக்சல் கேமரா இருக்குமா, அப்புறம் ஒரு 50 MP பெரிஸ்கோப். அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது செட்டப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 64 மெகாபிக்சல் கேமரா வர கொஞ்சம் பரவலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ட்ரைப்ரிசம்னு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நமக்கு எப்படின்னு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கேமரா மாடியூல் வந்து சர்க்குலர் கிடையாதாமே. வேற எப்படி இருக்குமா தெரியலையே, வந்தால் தானே தெரியும். இந்த மாதிரி சர்க்குலர் கிடையாது. 13 இந்த சாம்சங்கில் ஒரு ஸ்கொயரில் வச்சுருப்பானுங்க, அது மாதிரி பெரிஸ்கோபிக் செட்டப் மாதிரி கொண்டு வருவானுங்க. சரி, அது ஒன்று கொண்டு வந்துட்டு போட்டோம். இதில் வந்து இண்டிபெண்டன்ட் இமேஜிங் பிராண்ட் ஒன்று வச்சிருக்காங்களா, அதுக்கு பேர் லூமோவும். OnePlusல மொத்தம் 15 சீரீஸில் ஹேசல் பிளேட் இல்லைங்கிறது ஒரு சந்தோஷம் தான். நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, 14 எங்கே காணும்னு. அவங்களுக்கு 4ங்கிறது வந்து நிறைய எப்பயுமே அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிளேடு இல்லைன்னு சொன்ன உடனே சந்தோஷம் அடைகிற மொதல் நபர் நான் தாங்க. அந்த பிளேடு வந்ததுலேருந்து தான் OnePlusஓட வீழ்ச்சியே தொடங்குனுச்சு. இதை நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையும் நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். OnePlus 7, 70 Proலாம் வந்தது. அப்படியே மக்கள் ரேஸாக இருந்தாங்க. ஆமாம், 8 Pro கூட மாசான ஃபோன் தாங்க. 9லேருந்து தான் கொஞ்சம் தமாஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் ஹேசல் பிளேட் உள்ளே வந்தது. இல்லை, 8 Proலாம் மாசான ஃபோனு தான். 18 ஒன்று விட்டு 18 ஒன்று விட்டான் பார்த்தீங்களா, அப்போ தான் அவனுடைய வேஷம் வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு. அதோட கொடுமை எப்போ தெரியுமா? 9RT. அது கொடுமையில முடிச்சோம். சரி, இப்போ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ப்ரோ. Nothing is about to launch their first ever headphones. ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போறாங்களா? ஸோ அதுக்கு ரீசெண்டாக வேற கால்பே வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நத்திங் டிவியில் பேசி வச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோனிக்கு ஹெட்ஃபோன் சேரலன்னு சொல்லியிருக்காரு. சுற்றி வளைச்சி எடுத்தோடனே அவனை தான் இந்த இந்த அமெரிக்க மாப்பிள்ளை அந்த வேஷமெல்லாம் வேணாம், நடிச்சா ஹீரோ தானே அவன் சுற்றிட்டு இருக்கான். அவனோட அக்கப்பூர் அநியாயத்துக்கு போயிட்டு இருக்கு. அது என்ன ஹைலைட்னா, அதில் சொல்லியிருக்காங்க,
சோனி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க MX சீரிஸ்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல ஓவர் ஹெட்டு, அந்த MXல 6 வந்துருச்சு ப்ரோ. நம்ம இவர் கௌதம் ப்ரோட்ட MX5 இருக்கு, யூஸ் பண்ணி பார்த்து சூப்பராக இருந்தது, எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. 30,000 ரூபாய் அது ஆக்சுவலாக அந்த ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸு. MX4 வரைக்கும் ஃபோல்டபுளாக இருந்திருக்கு, நம்மளால ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ண முடியும். MX5ல வந்து ஆக்சுவலாக ஃபோல்டு பண்ண முடியாது, ட்விஸ்ட் மட்டும் பண்ண முடியுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கேஸில் அப்படியே வைக்கலாம், நம்ம ஃபோல்ட் பண்ணி பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் பார்த்து இது இந்த மாதிரி ஃபோல்டபுள் கிடையாது ப்ரோ. சரியா? திரும்ப இப்போ 6ல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க நிறைய ஆஸ்பெக்ட்ல. அண்ட் ANC அப்புறம் மைக் வந்து 12 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க கால்ஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என் தலைவன் வந்து பொசுக்குன்னு என்ன பண்ணாப்லன்னா, நீ யாரா கோமாளி இந்த பக்கம் வாடான்னு சொல்லி இப்போ வந்து நத்திங் வந்து ஹெட்ஃபோன் செய்கிறோம் நாங்கள் வந்து அந்த சோனி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஒரு வெற்றிடம் கிரியேட் பண்ணிட்டாங்க. எப்படி வெற்றிடம் இருக்குன்னா, எதுவும் நடந்த மாதிரியே தெரியலங்க, ஹெட்ஃபோன் சொல்லிட்டு ஹெட்ஃபோனே விட்டுக்கிட்டு இருக்காங்க, வேற எதுவும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. வரப்போகுது ஜாலி தான் சமல்ல, காதில் அடியே மாட்டிட்டு லைட்லாம் அடிக்கும் அந்த சைடில். லைட்லாம் அடிக்குமா? இந்த ஸ்னேக் லைட்டு டக் 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 ஸ்னேக்ல. சரி ஓகே, அது வந்து ஆனால் ப்ரைஸ் என்ன இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவன்லாம் வந்து என்னங்க, இப்போ வந்து பாருங்க JBLயே வந்து 8,000 ரூபாய்க்கு வாங்க முடியுது. ஆமாம், ஓகேவா? இவனை வந்து எப்படியும் நான் இவன் எவ்வளோ ப்ரைஸ் வைப்பான்னு எனக்கு தெரியும். பட் அந்த பொருளோட ஒர்த்துங்கிறது வந்து 10,000க்கு உள்ளே இருந்தால் தான் ஒர்த்து. ஆனால் இந்த பையன் கண்டிப்பாக இதை வந்து 20,000க்கு தான் ப்ரைஸ் பண்ணுவோம். கரெக்ட் தான், ஏன்னா லீக்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சஜஸ்ட். இவனோட திறமை உங்களுக்கு புரியல பாருங்க. அவன் எதுக்கு தெரியுமா சோனியை இழுத்தான்? சோனி லெவலுக்கு ப்ரைஸ் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸ் பண்ணுவான். இப்போ இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க. இவன் வந்து ஒரு கம்பெனியை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வரானா ப்ரைஸிங்காக தான் எடுத்துகிட்டு வரான். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா போயிடும். சோனி வந்து இப்போ $449 விற்குது அப்படின்னா, $449 விற்கிற சோனியோட பெட்டராக ஒரு ப்ராடக்ட் நான் செய்ய போகிறேன், ஆனால் $300 தான். ஆமாம், இதாங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. கால்னா மார்க்கெட்டிங். கால் இஸ் நோன் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் ஹி இஸ் எ மார்க்கெட்டிங் ஜீனியஸ். ஹி இஸ் எ பிராண்ட். ஆமா, ஹி இஸ் எ மார்க்கெட்டிங் ஜீனியஸ் அண்ட் ஹி இஸ் எ பிராண்ட். அவர் என்ன சொல்றாருனாக்கா, சோனியை இந்த கான்செப்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தது அந்த அளவுக்கு நான் ப்ரைஸ் பண்ண போறேங்கிறத உங்களை தெரிவிக்கிறதுக்கு தான். அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் மற்றபடி நீங்க வந்து இன்னும் கீழே எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும். உங்களுக்கு 24 மைக் எல்லாமே கொடுத்துருவோம். அதெல்லாம் ஆமா, 24 மைக் எங்கெங்க கொடுக்க போறான் அவன்? காஸ்ட்டை கம்மி பண்ணுறோன்னுட்டு பார்ப்போம், அது வரும்போது நம்ம சரி அது வரட்டும். ஆனால் வந்து இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, OnePlusல ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் வரப்போகுது, ஆனால் $299 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், அதில் லைட் அடிக்குமா? அதாவது இந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி இந்த லைட் அடிக்கும்ல, அது டிஜே கொடுக்கலாம் ப்ரோ. நம்ம கேளுங்க ப்ரோ, காதில் மாட்டிட்டு கொஞ்சம் கரண்ட் போயிடுது. அப்போ ஏர்போர்ட்டில் வந்து ஃபுல்லாக திடீர்னு ஏதோ நடந்துட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு பவர் கட் ஆகிடுதுன்னு வச்சுங்க. இந்த காது ஏர்போர்ட்டில் ஒரு ரோட்டில் நடந்து எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஹெட்ஃபோனை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம போகிறோம்னு வச்சுங்க, பாட்டு ஓடும்போது லைட் மட்டும் அடிச்சிட்டு இருக்கும். இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஊரே அங்கே ஏதோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு பாட்டில் மெய் மறந்து இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது லைட் வேற எரிஞ்சிட்டு இருக்கும். நல்லா தான் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இப்போ எதுவுமே பண்ணலப்பா. என்னது இந்த ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு படம் இருக்கும், அதில் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் பாட்டு கேட்டு ஆடிட்டு இருப்பாரு. யாரு தெரியுதா? நம்ம ஒரு காத்த வராங்கன்னா நம்ம ஒரு பேர் சொல்லிட்டு அப்படியே மூளை கொட்ட ஆரம்பிச்சிருவாரு அங்கே போய். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த செந்தில் ஏதோ ஒரு படத்துல டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாரு, அதான் அந்த மாதிரி தூக்கு மாட்டிட்டு இருப்பாங்க, இல்லை கதவை உடச்சிட்டு போவாங்க. பாத்துருக்கீங்களா இல்லையா அந்த காமெடி? அப்போ வந்து ஹவா ஹவா, ஐயோ என் கதவை யாருப்பா வாங்கி தருவான்னு பாட்டி கேட்கும். ஆமா, காண்டாயிடுவாப்ல. பாட்டியும் பேரனா சேர்ந்து இந்த கதவுக்கு தான் அடி போட்டிருக்கீங்களா? செம்மையா இருக்கும். சரி, அடுத்து என்னன்னா, மொத்தம் ப்ரைஸிங் அப்படி தான் ப்ரோ இருக்க போகுது. அது ஒரு ட்விஸ்ட் இப்போதைக்கு. ஸோ எவ்வளோ பேர் வந்து $299 இந்த மாதிரியான ப்ரைஸ்லாம் வந்து சப்போஸ் இந்தியாவிலேயே 19,999 வைக்கிறாங்கன்னு வைங்க, 20,000 ரூபாய். எவ்வளோ பேர் அதை வாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்கிறது தான் கேள்வி ப்ரோ. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ப்ரோ. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். வெல் நோன் பிராண்ட் ஆல்ரெடி இப்போ செனைசர் இருக்குது, இல்லாட்டி வந்து உண்மைதானே ப்ரோ, செனைசர் இருக்குல்ல, அது இருக்குது ப்ரோ, சோனி இருக்குது, போஸ் இருக்குது, இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அவங்களதும் அவங்களோட ஓவர் ரேட் வந்து ஆஃபர் டைம்ல 20,000 தான் வருது. அப்போ நான் அதை வாங்கவா இதை வாங்குவான்னு யோசிக்க தோணுமா தோணாதான்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு ஃபேக்ட் இருக்கு. ஸோ அது பார்ப்போம். வந்த உடனே போட் வரும், அதுவும் டிரான்ஸ்பரண்ட் டிசைன்ல வருது. போட்லாம் ஆல்ரெடி இருக்கு. 1,200 ரூபாய், 1,500 ரூபாய், 2,000 ரூபாய். நீங்க சாம்சங் வாட்சை பத்தி நீங்க வீடியோ போட்டீங்க, சாரி சாம்சங் அந்த ரிங்கை பத்தி. ஆமா, நான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்கு. ஒரு 3 நாளா போட்ல ஒரு ரிங் வந்திருக்கு 2,000 ரூபாய்க்கு, அதை வாங்கிக்கன்னு சொல்லுது. ஆமா கரெக்ட் தானே. நீங்க வாங்குனீங்களா இல்லையா? என்ன ப்ரோ நீங்க வாங்கலையா? நீங்க ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? போட் எவ்வளவு பெரிய பிராண்ட். அதாவது நான்லாம் எப்படின்னா, இப்போ போட்ல இருந்து ஏதாவது ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, அதை பயன்படுத்திட்டு 10 பேர் அதை காரி துப்புறாங்களா இல்ல புகழ்றாங்களாங்கிறத பார்த்துட்டு தான் வாங்கணும். சரி, இங்க பாருங்க, இது என்னத்துக்கு எடுத்தேன்னா, இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற டேப் இது
டேபோட ப்ரைஸ் வந்து என்ன இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க? இந்த டேப் வந்து பார்த்துக்கிட்டீங்களா, இந்த மாதிரி இருக்கு ப்ரோ இந்த டேபு. இதில் வந்து சிம் கார்டு ஆப்ஷன் உண்டு, குவாட் ஸ்பீக்கர் இருக்கு, குவாட் ஸ்பீக்கர் இருக்கு. ஆனால் அதுக்காக ரொம்ப லவுடாக இருக்குன்னா இல்லை. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது என்ன ப்ரைஸ்னா ஓகே, ஏன்னா நீங்கள் அந்த நியூஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்ட்டு தான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரெட்மி பேடு, இதுக்கு முன்னாடியே ஒன்று வந்திருக்கு. எப்படியும் இதை வந்து கம்மியான விலைக்கு தான் லான்ச் பண்ணுவான். கம்மியான விலைக்கு பண்ணலாம். டப்பாவில் எவ்வளோக்கு போட்டிருந்ததுன்னா இது வந்து 826, டப்பாவில் 22 போட்டிருந்தது. அது 15,000 வரும். இப்போ எவ்வளோக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/128 மாடல் ஒன்று வச்சிருக்காங்க. அது வேஸ்ட் இது. சரியா? அதான் இங்கே பாருங்க, மொத்தம் வந்து 3 மாடல் ப்ரோ. 4/128 வந்து கார்டு ஆஃபரோட சேர்த்து 12,999. அது வந்து ஒய்ஃபை ஒன்லி தான். அதில் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்கா? இதுலேயும் இருக்கு. வேற லெவல். சரியா? அப்புறம் வந்து ஒய்ஃபை அண்ட் செல்லுலார் வேரியன்ட் வந்து 6/128 ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 14,999. அது வந்து ஒய்ஃபை அண்ட் செல்லுலார். இன்னொன்று வந்து 8/256 இருக்கு. அதான் இது வந்து 16,999 கார்டு ஆஃபரோட. இதில் நீங்கள் கேட்ட அந்த தான் சிம்மு அண்ட் மெமரி கார்டு எக்ஸ்பென்ஷன். 15K இது வந்து ஒருத்தான ஒரு டேப்லெட். நான் வந்து 4/128 பற்றி சொல்ல, அதுக்கு போகிறது யார் போவான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஒரு வீடியோ மட்டும் பார்க்குறாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து போகலாம். வேற எந்த டாஸ்க்குக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சும்மா ஒரு யூடியூப்ல வீடியோ பார்க்குறாங்க, வயசானவங்களுக்கு வேணால் அதை வந்து கொடுக்கலாம். கரெக்ட். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி பாருங்க. இல்லை சில பேர் வந்து பெட் ரிட்டனாக இருப்பாங்க. ஆமாம், வயசானவங்க. ஸோ அவங்க கையில் இந்த மாதிரி ஒரு டேப்லெட்டை கொடுத்தோம்னாக்கா வீடியோ பார்த்துட்டு ஒய்ஃபைல கனெக்ஷன் இருந்ததுன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி செல்லுலார் போகிறது பெட்டர். எனக்கு இல்லை, ஒரு விமர்சனத்துக்கு தான் ப்ரோ கேட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி டேப் வந்து S9 Ultra வச்சுருக்கீங்க. S9 Ultra இருக்குது. அது சில பர்பஸ்க்காக இருக்குது. அந்த மாதிரியான பர்பஸ் இதில் பண்ண முடியாது. அது அளவுக்குலாம் இதில் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ட்ரை பண்ணலான்னா, இதுவே வந்து பெரிய அதிசயமாக தான் இருந்தது. வா, உங்களதுல இதெல்லாம் இருக்கா அப்படிதான் இருந்தது. ஏன்னா இதுவே தொங்கிட்டு கிடக்கும், உங்களுக்கே தெரியும் G100 Ultraனால நான் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல இது மேலே. பேசிக்காக நான் மீடியா சென்ட்ரிக்காக தான் ப்ரோ இந்த டேபை யோசித்தேன். ஸோ அதுக்கு வந்து தேருமா தேராதா அப்படின்னு தான் நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த சென்டரில் அப்படி நம்ம நார்மலாக ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ண முடியுதுங்க. பேசிக்காக ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. அது தவிர வந்து கொஞ்சம் ஃப்ளோட்டிங் இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் நாளடைவில் அது எப்படி மாறுது அப்படிங்கிறது இருக்குல்ல. அதில் தான் இப்போ இவனுங்க அப்டேட் இந்த மாதிரியான லாஜிக் வச்சு தான் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். பட் இது வந்து வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை அது அப்டேட் கொடுத்து நாசம் பண்ணாமல் இருந்தால் வேல்யூ ஃபார் மணி தான் ப்ரோ. இல்லை, இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லெனோவோ டேப்லெட்லாம் வரவே வராது. அதில் இதை விட கம்மியான ஸ்பெக்ஸ் தான் இருக்கும் கம்பேரிட்டிவாக. அதில் கொஞ்சம் இந்த மெட்டீரியல்லாம் கொஞ்சம் இந்த டிசைன்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை இந்த யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரீமியமாக பண்ணியிருப்பானுங்க. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 100 Ultraங்கிறது ஒரு நல்ல எஸ்ஓசி மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. சரி, இன்னொரு சந்தோஷமான நியூஸ் ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்கள். கால்பே வந்து கூகுள் ஐஓ அந்த மாதிரி இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்லாம் பற்றி பேச்சு வரும்போது அந்த டைமில் ஒவ்வொரு பிராண்டுமே பேசிகிட்டு இருக்கும்போது நத்திங் தரப்புலேருந்து கால்பே ஒரு டேட்டா கொடுத்துருப்பாப்புல. இந்த மாதிரி நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரூ ஃப்ளாக்ஷிப் பண்ணுறோன்னு. ஞாபகம் இருக்குல்ல? இந்த ட்ரூ ஃப்ளாக்ஷிப்னாக்கா 1 லட்ச ரூபா ப்ரைஸ் வைக்க போகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் சரி அதெல்லாம் விடுங்க, 1 லட்ச ரூபா ப்ரைஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம இந்தியாவில் வந்து 65,000 to 70,000 தான் அப்போ கெஸ் பண்ணாங்க எல்லாரும். அதெல்லாம் கணக்கு கிடையாது. 899 ரூபா கிடையாதுன்னா 99,999 ரூபாய்னு அர்த்தம். சரி இருக்கட்டும். அப்போது ட்ரூ ஃப்ளாக்ஷிப்னு ஒன்று எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 80 லிட்டர் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ வந்து நத்திங் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நத்திங் இந்தியாவே வித் லேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4. ஆமாம், பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப்பு. அப்போ வேலை வந்து நீங்கள் சொன்ன 60,000 வரும். 8s Gen 4ஓட 60,000மா? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க. அவர் ஃப்ளாக்ஷிப்னு மார்க்கெட்டிங் பண்ணுறாரா இல்லையா? நீங்கள் வந்து இப்படி யோசிக்கக்கூடாது. எனக்குமே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வகையான நேச்சர் இருக்கிற பீப்புளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து ஒரு ஆன்சர் இருக்குன்னா அதை உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்லேயே ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்தான் தெரியுமா, அவன் என்ன மாதிரி யோசிச்சு இந்த கொஸ்டினை வச்சிருப்பான்னு சில பேர் யோசிப்பாங்க. கரெக்ட் தான். அந்த மாதிரியே ஆன்சரை டிக் பண்ணுவாங்க. இது ஒரு வே ஆஃப் ஹேண்ட்லிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கால்பே வந்து மார்க்கெட்டிங்லாம் சொல்லியிருக்காருன்னா, கால்பே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதுக்கான ப்ரைஸை அவர் வந்து நிர்ணயிக்கிறாருன்னு அர்த்தம். என்னைக்கு அவர் வந்து ட்ரூ ஃப்ளாக்ஷிப்னு ஒரு வார்த்தையை போட்டாரோ அதோட ப்ரைஸு 60,000 70,000 அப்படிங்கிறது தான் அர்த்தம். இல்லை, என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம மக்கள் நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, எனக்கு நீங்கள் 60,000 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து புரியுது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்ல கேமரா செட்டப்பும் நல்ல டிஸ்பிளே நல்ல பில்டு குவாலிட்டி எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா நல்ல விஷயம்தான்.
ஆனால் நம்ம மார்க்கெட்டில் இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு 8s Gen 4 பேஸ்டு டிவைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐக்கூ நியோடன் தான். ஸோ அது வந்து கார்டு ஆஃபரோட சேர்த்து வாங்கும்போது 32,000 ரூபாய்க்கு வாங்க முடியுது அப்படிங்கிறனால அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா 32,000க்கு 8s Gen 4 ஆல்ரெடி கிடைக்குது. ஆனால் நீங்கள் இருக்கலே பெஸ்ட்டாக கொடுக்க போறீங்க நத்திங் அப்படிங்கிற பிராண்ட்னால வந்து யூனிக்காக இருக்க போதுன்னே கூட வச்சுக்கிட்டாலும் 50,000 அப்படிங்கிற வரைக்கும் போனால் ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில ஃபீட்பேக்ஸ் என்னால் பார்க்க முடியும். இதுவும் ஒரு மார்க்கெட்டிங்க. நீங்கள் 70,000 போய் கெஸ் பண்ணுவீங்க, கடைசியில் அது ப்ரைஸ் பண்ணும்போது இதோட கம்மியாக பண்ணலாம். முதல்ல 1 லட்சம் 80 லைட்டுன்னு 1 லட்சம்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்களா. 80,000 90,000 அப்படி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறதுங்க. முதல்ல ட்ரூ ஃப்ளாக்ஷிப்னு ஆரம்பிக்கிறது, நாங்கள் சாம்சங்க்கு போட்டின்னு சொல்கிறது, நாங்கள் வந்து ஐஃபோனை தூக்கி மிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்லாம் சொல்கிறது, ஐஃபோனில் இந்த டிசைன்லாம் தப்பாக இருக்குது, நாங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் மெருகட்டுறோம்லாம் சொல்கிறது. ஐஃபோனோட டிசைன் தப்பாக இருக்கா? ஆமாம், அவர் சொல்லுவார் எங்கள் தலைவர். அவரே ஐஃபோனை பார்த்து தான் காப்பி அடிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி ப்ரோ? அதாங்க, ஐஃபோனை பார்த்து நான் காப்பி அடிக்கிறேன். காப்பி அடிக்கிறதுனா எப்படின்னா அதை வந்து மெருகேற்றுறதுன்னு சொல்கிறாரு. நாங்கள் இப்போ அதுலேருந்து சில நல்ல ஃபீச்சர்ஸ் எடுத்திருக்கோம், வருங்காலத்தில் எங்கிட்ட இருந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. ஃபியூச்சரில் இதையும் சொல்லுவார். கால் பேயை பற்றி நான் இன்னைக்கு எழுதி தரேன், இதெல்லாம் அவர் சொல்லலைன்னா நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு ஆரம்பிப்பார், நாங்கள் அந்த ஃபோனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃபோனை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லுவார். ஃபியூச்சரில் எங்கள் ஃபோனை பார்த்து நாங்கள் அதில் சில விஷயங்களை மாடிஃபை பண்ணியிருந்தோம், அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு. கரெக்ட். இப்போயே இந்த ப்ரைஸிங்லேயே பார்த்தீங்கன்னா இவர் ட்ரூ ஃப்ளாக்ஷிப்னு சொல்லும் போது எல்லாரும் கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கும் போது இப்போ எல்லாருமே 80 லைட்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் எல்லாம் ஹையாக வச்சாங்களா. ஆமாம் ஆமாம். இப்போ 8s Gen 4ஓட அதே ப்ரைஸில் வரும் பாருங்க அப்படிங்கிறீங்க நீங்கள். எதிர்பார்த்த காசுக்கே வந்திருக்குன்னு நிறைய பேர் வந்து அதுக்கு வேற கூவாங்க, இப்படியும் பண்ணுவாங்க. ஒரு வழியாக 60,000 நினச்சேன், 60,000க்கு வந்துருச்சு. அப்படி யாரும் கூவலைன்னா அவரே காசு கொடுத்து கூவ சொல்லுவார். அதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, அந்த கூட்டத்துக்கு ஒரு அமௌண்ட்டை தட்டி விடுவார். அது வந்து ட்விட்டரில் கத்தோம், நாங்கள் 80 லைட்டோட நாங்கள் வந்து அவ்வளோ 80 அதை பற்றியே பேச மாட்டாங்க. அவர் ட்ரூ ஃப்ளாக்ஷிப்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து 1,80,000 எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து அதே பெர்ஃபார்மன்ஸ் அதே ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்களோட அது வந்து கை கேட்டுற தூரத்தில் வந்து கிடச்சிருக்கு. 60,000 கிடச்சனால ரொம்ப அஃபோர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அஃபோர்டபுளான ஒரு நத்திங் மொபைல் ஃபோன், அஃபோர்டபுளான ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன், ட்ரூ ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று கூவும். அதுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து எல்லாம் வந்து பாராட்டுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து 100 ரூபா. 100 ரூபாயா? ஆமாம் ப்ரோ. என்ன இவர் வர வர இந்த கூட்டம் சேர்க்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி தானே சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டியே அப்படி தான் கொடுக்குறாங்கன்னா. சரி, ஓகே, ரைட்டு ப்ரோ. ஸோ அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த கிராஃபின் ஓஎஸ் இருக்குல்ல ப்ரோ, இந்த கூகுள்டு ஓஎஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் என்னடான்னு பார்த்தா இங்கே பாருங்க, ஒன் ஆஃப் அவர் 2 சீனியர் டெவலப்பர் has been forcibly detained and conscripted to participate in a war. உக்ரைன் வாரில். உக்ரைன் வார்க்கா போயிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா வார் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் இவங்களோட சீனியர் டெவலப்பர் தூக்கி போட்டிருக்காங்களா. அதனால இப்போ Android 16 டெப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா எப்போயா கிராஃபின் OS 16 போடுறது அப்படி இல்லையே. இது இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயங்களா இருக்கு. உலகமே நிலையற்ற தன்மையில போயிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, இதை பார்த்துட்டு எனக்கும் அப்படிதான் இருந்தது. எப்படின்னா, என்னடா சொல்றீங்க, உங்களுக்கு உட்காந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தோன்னு தூக்கிட்டு கையில கண்ணை கொடுத்து கொண்டு போய் பார்டர்ல விட்டு போயிட்டாங்களா? கரெக்டு தானே? ஸோ அது வந்து கொஞ்சம் குரூஷியலான டைம் ஃபேஸ் பண்ணுறோம். அதனால கிராஃபின் OS அப்டேட்ஸ் வந்து எங்களால் டைம்லாம் புஷ் பண்ண முடியல. அதனால டிலே. எது நடக்கும் தெரியல. கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் எப்போ தடுத்து நிறுத்தினாங்கனாக்கா இந்த வர்த்தகம்லாம் பாதிக்கப்பட்டதுன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும். உண்மைதான். ஆனால் இதை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த வர்த்தகம் வந்து பாதிக்கப்படாதுன்னு. பட் அவங்களுக்கே ஒரு பிரச்சனை, உயிருக்கே உத்தரவாதம் இல்லைங்கும் போது அவங்க இதெல்லாம் யோசிப்பாங்களான்னு தெரியல. அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் தான் பார்க்கணும். சரி, கஷ்டங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிராஃபின் இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. சரியா? ஆமாம், அவ்வளோதான். அதான் சொல்லணும்னு நினச்சேன். அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, அவங்களும் மனிதர்கள் தான். ஆமாம் ஆமாம். பாருங்களேன், ஒரு டெவலப்பருக்குள்ளார எவ்வளோ பிரச்சனை வருது. எப்படி இருக்கு இது? இது நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தீங்க. அதான் இது பிக்சல் 9 எடுத்தது ப்ரோ. பிக்சலுக்கு ஒரு விளம்பரம். ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கா இல்லையா அவ்வளோதான் கேள்வி. கிளாரிட்டி. அது ஒரு அழகான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் போய் அங்கே போய் கேப்சர் பண்ணியிருக்கீங்க. சரி விட்டுங்க, ஆல்ரெடி மக்கள்லாம் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லா கமெண்ட்டும் அப்படிதான் இருந்தது. ஆமாம், அது தன்னோட கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், எல்லாரும் அவங்க கடமையை கரெக்டாக செய்கிறாங்க, நீ என்னடா பிடுங்குற அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து மக்களை வந்து அப்போ மனிதர்களுடைய கடமை என்னங்கிறத அவர் எடுத்து காட்டியிருக்காரு. பார்த்துக்கோங்க. இதை தான் வந்து மஸ்கும் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் கம்ப்யூட்டரோட வாழ்றதை விட அது எப்படி சொல்ல, இயற்கையை சார்ந்து வாழுங்க. ஆமாங்க, இயற்கையோட இருங்க. நேற்று கூட நாங்கள் வெளில ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம், நானும் பரத்தோம். ஒரு சிக்னலில் நின்றுட்டு இருக்கேன், வெயில் என்ன சுட்டரிக்கல. இந்த பக்கம் ஒரு காரு, இந்த பக்கம் ஒரு காரு, ரெண்டுமே செம்ம ஹை ரேஞ்ச் காரு. ஏன்னா காரோட டயரே என் உயரத்துக்கு இருந்தது. சரியா? அதுல இருந்து வெளியில ஏசினால ஒரு வெண்டில காத்து வரும் பாத்தீங்களா, சுட சுட அந்த வெப்பத்தை தான் நல்லா தாங்க முடியல சிக்னல் நின்ற நேரத்துல.
ஆனா நீங்க வந்து இன்னும் நீங்க வந்து கொஞ்சம் பழமையாவே இருக்கீங்க. அந்த மாதிரி கார்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துடணும், வீடியோ எடுத்து ரீல்ஸ்ல போட்டுடணும். மகேந்திர சிங் டோனிஸ் கார் அந்த பாட்டு, அந்த ஆகாயம்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும்ல, அதை போட்டு விட்டுறாங்க. ஏதாவது ஒரு கார் போகுது, சம்மந்தமே இல்லாமல் யாரோ நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க பேக் சைடை போட்டு காட்டிட்டு வராங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். யாராவது ஒரு நடிகையோட பேரை பார்த்து இவங்க வந்து இங்க நடந்து போறாங்கன்னு சொல்லி போட்டுடுறாங்க. அந்த மாதிரி இந்த காரை, ஏதாவது ஒரு கார் வந்துன்னு வச்சுங்களேன், அதை பார்த்துட்டு விஜய் அண்ணா இன் கார் அப்படின்னு சொல்லி இந்த ஏதாவது ஒரு படத்தை இதோ ஒரு போட்டுருவாங்க. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த நேரத்துல அந்த வெக்கைக்கு அதுக்கும் செம்ம கடுப்பாச்சு. ஆமாம், அது உண்மையில டென்ஷன் ஆச்சு ரொம்ப. ஏன்னா சும்மாவே வெயில் வந்து எனக்கு சூடா தெரியல, இதுதான் எனக்கு சூட கிளப்பி விட்டுச்சு. அப்போ மணி வந்து ஒரு 1:45 இருக்கும், 2 மணி இருக்கும் வைங்களேன். அந்த 2 மணி வெயில் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அப்படியே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி இனிமேல் ட்ராப் ஆனாதான் உண்டு. ஹியூமிடிட்டி வேற செம்மையா இருக்கு, நம்ம கோஸ்டல் சிட்டி வேற. வந்து நிக்கிறேன், அப்படியே சிக்னல் நிக்கிறேன் அடையார் பக்கத்துல. இது அப்படின்னா பக்கத்துல அந்த கார்ல இருந்து வர ஹீட்டு தான் பயங்கரமா இருந்தது. உண்மையிலே டென்ஷன் ஆவாங்க. இதில் தப்பி தவறி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து வீடியோ எடுக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுங்க, சிக்னலில் போட்டுருவோம், பின்னாடி எல்லாம் ஹார்ன் அடிப்பாங்க, அவன் அடிக்கிற வெயிலில் உச்சத்தில் இருப்பான், பிபி ஏறி. என்ன நினைப்பானா இந்த நேரத்துலயும் உனக்கு வீடியோ கேட்குதாடா அப்படி. ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு குதூகலமாடா. பிரச்சனை இல்லை, ஏன்னா இது செகண்ட்ஸ் ஓடிட்டு இருந்தது, 50 செகண்ட்லாம் இருந்தது. 50 செகண்ட் அந்த கார் பக்கத்தில் நிற்கும் போது புரிஞ்சுட்டோம் ப்ரோ. இது எதுக்கு சொல்றேன்னா, மொத்த சென்னை டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி ரீசன் சொல்லும் போது சூரியனை மட்டும் நம்ம பாதி நேரம் காரணம் சொல்லிக்கிட்டு இருப்போம். இல்லாட்டி ஏதாவது எங்கேயோ ஃபெயில் ஆச்சு, இந்த மாடல் ஃபெயில் ஆச்சு, அந்த மாடல் ஃபெயில் ஆச்சுங்கிறோம். ஊருக்குள்ள சிங்கிளா உட்காந்துக்கிட்டு எத்தனை கார் சுத்திக்கிட்டு இருக்கு ஏசியை போட்டு. அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டாங்க? பேசுவாங்க. டெல்லி மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பேசுவாங்க. வந்துடும், கை கொடுங்க, கண்டிப்பா வந்துடும். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எப்போ வரும்னாக்கா வடகிழக்கு பருவமழை இல்லைன்னா வரும் அப்படிங்கிறீங்க. ஆமா, வடகிழக்கு பருவமழை வீக் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. வீக் ஆயிட்டு அந்த ஈஸ்டர்லீஸே உள்ள வரலன்னா, இது ஏற்கனவே நடந்துருக்குது சென்னையில. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பொல்யூஷன் பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக புகை படர்ந்து காணப்படும். அதுக்கு விளக்கங்கள்லாம் வழங்க வேண்டியது இருக்கும். அப்பப்போ கடல்லேருந்து காற்று வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. ப்ரோ இல்லை ப்ரோ, நான் ஒன்று கேட்குறேன். நான் கோவிட் டைமில் சைக்கிளிங் போனதை பற்றி உங்ககிட்ட பேசியிருப்பேன். கோவிட் டைமில் லைஃப் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அப்போ நான் சைக்கிளிங் போகும்போதெல்லாம் எங்கே போனாலும் எனக்கு வந்து நான் மகாபலிபுரம் வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்கேன். ரிட்டர்ன் நான் வரும்போது மணி 12, 12:30 இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. வெயிலே தெரியாது ப்ரோ. நான் சும்மா பொய் சொல்லணும்லாம் சொல்லல, மறுபடியும் சொல்றேன். டைரக்டா சூரியன் வந்து என் மேல படுற, அது சூரியனோட ரேஸ் என் மேல படுறதுக்கும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலா கிரியேட் ஆகிறதுக்குமான வித்தியாசமே எனக்கு இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுதுங்கிறேன். உண்மையில ஒரு ஏசிக்கு மொட்டை மாடியில் நடக்கிற ஒரு நபர் நான், ஏசிக்கு பக்கத்தில் போகும்போது பயங்கரமாக சொல்லுவோம். ஏசி ஓடிட்டே இருக்குல்ல, எல்லா வீட்லையும் ஏசி ஓடுது, டப்பு டப்புன்னு டிரான்ஸ்ஃபார்மரே வெடிக்குது, அவ்வளோ லோடு. ஸோ நம்ம அந்த டைம்ல நிஜமா ப்ரோ வெயில் தாங்க முடியலன்னு தான் ஏசி யூஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறதே வெளியில் இருக்கிற வெப்பத்தை வந்து அதிகமாக்குது, நம்மளை உள்ளே கொண்டுட்டு போய் செலுத்திடுது. அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துல அதிகமாக வெப்பமாக இருக்குது, அதனால நாங்கள் வந்து ஒரு குளிருக்காக இதை வைக்கிறோம், ஃபேன் இருந்த வரைக்கும் ஓகே, குளிருக்காக இதை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. இப்போ என்னன்னாக்கா வெளியில நிற்க முடியல, இது வந்த பிறகு வெப்பம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வெளியில் இனிமேல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஏசி ஆகிட்டு. இப்போ ஏசிக்கு இருக்கிற பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசி இருக்கிற கடையை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வைக்கிறோம் பண்ணுற மாதிரி. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் ஏசி போட்டாங்க, அதுவும் ஃபுல்லாக. நீங்கள் அந்த எப்படின்னா மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பீங்க, நம்ம மெயின் ரோடு அந்த பாலத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையா, குளுக்குன்னு இருக்கும். ஏன்னா அந்த கடையிலேருந்து வரும், கடையில் உள்ளே இருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 அடி தள்ளி இருக்கு, ரோட்டில் குளுக்குன்னு இருக்கு. இது இங்கே 200 ஃபீட் ரோட் சரவணாவும் அப்படி தான் இருக்கும். அதான் ப்ரோ, 200 ஃபீட் ரோட்டில் போகும்போது சரவணாலேருந்து காத்தடிக்கும். சரி, அப்போ உங்களுக்கு அந்த கம்ப்ரஸர் இருக்குல்ல, ரன் ஆகிட்டே இருக்குல்ல, ஹீட்டு தானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு, அது வந்து ஆஃபே ஆகாதுல்ல. இப்போ நார்மலாக ஒரு ஏசியோட நேச்சர் என்னன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் பவர் கன்சப்ஷனை குறைக்கிறதுக்கு அது வந்து ஆஃப் ஆகிடும். 26 டிகிரி வந்துட்டுனா ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டெம்பரேச்சரில் வேரியேஷன் இருந்ததுன்னா ரன் ஆகும், திரும்ப ஆகும். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எங்கேருந்து ஆஃப் ஆக போகுது, ஃபுல்லாக தான் அடிச்சுட்டே தான் இருக்கும். சென்ட்ரலைஸ்ட் ஏசி ப்ரோ. ஐடியில் மட்டும் என்ன நடக்குது, எல்லா கம்பெனி 25 மாடிக்கு ஆஃபீஸ் இருந்தால் 25 மாடிக்கும் ஏசி ஓடிட்டு இருக்கு. ஸோ இது இங்கே பாருங்க, ஏசி யூஸ் பண்ணுற எல்லாரையுமே நான் வந்து உடனே இப்படி சொல்லிட்டாரு, இவருக்கு வேறு வேலையே இல்லை, இவர் ஏசி வாங்க முடியல, இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு, அப்படி கிடையாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிஜமாவே ஏசி இல்லாமல் இருந்து பழகிருச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கு. ஃபேன் காற்றுல இருந்து பழகுது, ஃபேன் காற்றே இல்லாமல் இருந்து தான் 18 வருஷம் 19 வருஷம் வாழ்ந்தோம். இப்போ என்னோட இதில் சொல்கிறேன், உங்கள் அனுபவத்தில். அப்போ எங்கள் அப்பாலாம் வந்து 40-45 வயசு வரைக்கும், 50 வயசு வரைக்குமே ஏசி இல்லாமல் தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ அவங்களாம் வாழலையா? ஃபேனே இல்லாம இருந்தாரு. இல்ல ப்ரோ, நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ ஏஎன்சி இருக்கிறனால தான் ஏஎன்சி இருக்கிறனால ஃபேன் போட்டு உட்காந்துருக்கோம். ஃபேனே இல்லாம நம்ம உட்காந்து இல்லையா இத்தனை லைட் எரியும் போது உட்காந்துருந்தோம். ஸோ அதான் இங்க பாருங்க, திரும்பியும் சொல்றேன், எங்களுக்கு வந்து சும்மா எவனையாவது குறை சொல்லிட்டு இருக்கிறதே எங்களுக்கு வேலையா போச்சு அப்படி இல்லைங்க. நிஜமாவே நீங்க ஒரு சில விஷயங்களை அனுபவிச்சு பாருங்க. இந்த கிராமத்துல இருக்க நண்பர்கள் கிட்டையும் குட்டி பசங்க கிட்டையும் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, சிலர் வந்து சில சமயங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மல்டி ஸ்டோரி பில்டிங்கும் ஆஸ்பால்ட் ரோடும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சரியா? பிரச்சனை ப்ரோ, ரீல்ஸ் பண்றாங்களா பசங்க. இப்போ வந்து ஒரு பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க, எங்க ஊர்ல கட்டியிருக்காங்கன்னு வச்சுங்க. ரயில்வே ட்ராக்கு போட்டாங்க. ரொம்ப நாளாக நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ரொம்ப நாளாக பிரெஞ்சுக்காரன் காலத்துலேருந்து ஒரு ரயில்வே ட்ராக் இருந்தது. நான் சின்ன குழந்தையா இருந்தப்ப அந்த ரயில்வே ட்ராக்கை பார்த்துருக்குறேன். இப்போ என்னன்னாக்கா அந்த சின்ன குழந்தையா இல்லை, வயசு ஓரளவுக்கு டீனேஜ் பாயாக இருந்தப்போ கூட அந்த ட்ராக்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அதை பிடிங்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போ திரும்ப அந்த ட்ராக்கை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போமா, கனெக்ஷன் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு மேம்பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க, ஒரு ஹைவே ஒன்று வருது அவுட்டரில், அதுக்கு மேம்பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த மேம்பாலத்தை வீடியோ போட்டு அதே அந்த ஆகாயம், இந்த பறவை, இந்த ரீல்ஸு ஒரு பாட்டை போட்டு, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் இன் அவர் சிட்டி, ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர். சரி, மேடை அவன் ஏற்றுறானடா, அதில் தண்ணி வந்தால் எங்கடா ஊற்றும்? இப்போ எல்லா ரோடுமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடுன்னு போடுறாங்க. நம்ம சென்னை சிட்டியில் இருக்கனால உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு அவுட்டர் ரிங் ரோடு இதுவும் நடக்குது. ஒரு ரோடுக்கும் அவங்க ஹைட்டை எவ்வளோ ஏற்றுறாங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்துல வீடு கட்டுறாங்க. இப்போ 2 ரோடு இருக்குன்னு வச்சுங்க. இங்கே ஒரு ரோடு இருக்குது, அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது, இங்கே ஒரு அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. நடுவில் இருக்கிற இடம் பள்ளம் ஆயிடுது. பள்ளமாக தான் இது. ஆமாம், அப்போ அது மிகப்பெரிய சிக்கல் இல்லையா? இப்போ அங்கே மெயின் ரோட்டில் வீடு கட்டுறோம். இப்போ இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரெயின் இருக்குன்னே வைங்க, ட்ரெயின் அடைச்சிக்கிச்சுன்னா ஆமாம் முடிஞ்சு பெரிய சிக்கல். இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த மெயின் ரோட்லேயே பாருங்களேன். இப்போ வீடு கட்டுறவன் என்ன பண்ணுவானாக்கா, மண் அடிப்பான். இப்போ ஒரு ஐடி பார்க் கட்டுறான்னு வச்சுங்க, அவன் வந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வரதான் ட்ரை பண்ணுவான். அந்த ரோடு உயரத்துக்கு கொண்டுட்டு வருவான். அப்போ இங்கே நடுவில் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன வருது? தண்ணிக்குள்ளேயே போக வேண்டியதான், வேற என்ன? ஸோ ஒரு வளர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு சிக்கல் இருக்கு. இல்லை, இது எனக்கு எதுக்கு தோணுச்சுன்னா ப்ரோ, இங்கே நம்ம குரோம்பேட் இந்த இடமே 20 வருஷம் முன்னாடி சூப்பராக இருக்கும் ப்ரோ. சூப்பராக இருக்கும்னா என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? அப்படியே பயங்கர எங்கே போனாலும் எல்லாமே ரொம்ப டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸாக இருக்குமானா அதுதான் நம்ம பண்ணுற தப்பான விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. சூப்பரானா வெளியில் நான் போனேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி பற்றி பேசுமே, அதுவே இந்த ஏரியாவில் பெருசாக கிடையாது எங்கேயும். சரியா? நான் எங்கே போனாலுமே கிணறு இருக்கும், வயல் இருக்கும், பின்னாடி இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் போனால். சரியா? அதுக்காக நான் வந்து இப்போ எல்லாரும் போயிட்டு திரும்பி விவசாயம் பாருங்கன்னு சொல்ல வரல. பட் அப்போ வந்து எனக்கு இங்கேருந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் யாரும் வேற மாதிரி இருந்தது. நம்ம ஆனால் இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆனால் தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் குட்ன்ற மாதிரி வர ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இது எதுக்கு சொன்னேன்னா, திரும்பியும் தென்காசியில் இருக்கிற ஒரு பையன் கேட்பான் ப்ரோ, சார் சென்னையில் செம்ம ஜாலி இல்லை, பயங்கரமாக இருக்கும்ல, டைம் பாஸ் பண்ணோன்னா ஏகப்பட்ட மால் இருக்குது, தேட்டர்ஸ் இருக்குது, எங்கனாலும் போகலாம், அப்புறம் ஐடியில் வேலை பார்ப்பீங்க, லட்சமாக சம்பாதிக்கலாம், இப்படி ஒரு மைண்ட் செட் வந்துருதுன்ற. இப்போ எங்கள் ஊர்லேயும் இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, இங்கே கஷ்டப்படுறாங்க தெரியுமா பசங்க. இங்கே வந்துடுறாங்க, ஏதோ ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குன்னு இந்த சொசைட்டிக்கு பேசிக் ரிக்வயர்மெண்ட்னு ஒன்று இருக்கும். என்னன்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்க, அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு வேற வழி இல்லாமல் லீவே எடுக்க முடியாமல் ஊர் பக்கமே ஒதுங்காம இப்படி இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஊருக்கு போகும்போது அந்த ஊரை வந்து ரசிச்சு நீங்க சொன்ன மாதிரி ரீல் தான் போடுறோம். என்ன மாதிரி காத்து திரும்ப இந்த இடத்துல நான் எப்படி திரும்ப ஜாலியாக சுத்திட்டு இருக்கேன்னா சொல்லுவாங்க. இவங்க இந்த மைண்ட் செட்ல இங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இவங்க சென்னையில இருப்பாங்க. இப்போ வந்து இது எனக்கு புரியுது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அனுபவிச்சிட்டனால சொல்றேன்னு நினைப்பாங்க. நிஜமாவே அந்த அளவுக்கு அனுபவிச்சு என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாதுங்க அது. கண்டிப்பா நிறைய பேர் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்கல்ல ப்ரோ. எப்படின்னா இப்போ ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆக்டருக்கு வேற வழி இல்லை, அவங்க பெரிய செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சர்னு ஒன்று பணத்தை தேடி ஓடாதீங்க, உங்ககிட்ட கையில் இருக்கிற டைமை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, இப்படிலாம் அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே நம்ம ஆளுங்க கமெண்ட்ல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு பணம் கிடைச்சிட்டு நீ இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து ரியாலிட்டி இருக்கு, அதை கொஞ்சமா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இல்லை, பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு வளர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஊர்ல இருந்தப்பயும் 3 வேளை சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். ஆமா, அதான் 3 வேளை சாப்பாடு இல்லை, சாப்பாடு உணவுன்னு ஒன்று இருக்கணும். உணவு, உடை, இருப்பிடம், உறைவிடம்னு சொல்லுவாங்களா. ஆமா, ஸோ அதுதான் வந்து இன்றியமையானது அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் புத்தகத்துல படிச்சிருப்போம். இப்போ இங்கேயும் அதுதான் இன்றியமையானதா இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்ன செலவு பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நினைச்சு பாக்குறீங்க? இப்போ இதுக்கு மேலதான் அதிகமா பண்ணுறோம். இதுக்கு மேல அநியாயத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க காசு வருதுன்னு பேரு, இங்க இருக்கிறவனும் பிச்சைக்காரனா தான் இருக்கிறான். ஆமா ப்ரோ, கடனாளியா இருக்காங்க நிறைய பேர். அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. இல்ல ப்ரோ, இதான் பிளான்டுன்னு சொல்லுவோம்ல, நம்ம முன்ன ஒரு வீடியோல பேசியிருப்போம். பொருளாதாரம் வந்து ரொம்ப வீக்கான டைம்ல வந்து எல்லார் வீட்லயும் பெண்கள் வந்து அவங்க அடுப்படையிலேயே காசு வச்சிருந்தாங்க, கடுகு டப்பால இருந்தது இதுன்னு சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு டாபிக் நம்ம பேசியிருப்போம். அந்த பழக்கமே இப்ப கிடையாது. இது ஒரு பெரிய கூத்தா இருக்குங்க. யூபிஐ டிஃபைன், அதாவது யூபிஐக்கு ஃபேவராகவும் பேச முடியும், அகைன்ஸ்டாகவும் பேச முடியும் ப்ரோ.
யூபிஐ இருக்கிறனால எனக்கு வந்து அளவே தெரியாம போற இடத்துலலாம் நான் என்னால வாங்கிட முடியுது. ஏன்னா கையில காசு எடுத்துட்டு போனா முன்ன வந்து யோசிப்போம், இதுக்கு இவ்வளவு பொருள் இவ்வளவு காசு கொடுக்கணுமான்னு யோசிப்போம். ரெண்டாவது வந்து கையில காசு இல்லைன்னா வாங்க மாட்டோம். பாக்கெட்ல கரன்சி இருந்தானே வாங்க முடியும், இல்லாட்டி வாங்க மாட்டோம், அப்படியே போயிடுவோம். அதனால அதுக்கப்புறம் அதுக்கான தேவையே மறந்து போயிடும், அதை வாங்கவே மாட்டோம். இப்படியான பாசிட்டிவ் சைட்ஸும் சொல்லலாம். அது யூபிஐ இல்லாம இருந்த போது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். யூபிஐ வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சப்போஸ் நீ ஒரு கடைக்கு போற, நீ போன இடத்துல என்ன ஆகுதுன்னா, நீ ஒரு பொருள் வாங்குற, அது வந்து 97 ரூபான்னு வைப்போம், நீ 100 ரூபாய் கொடுக்குற, 3 ரூபாய் சில்லறை இல்லைங்கன்னு 3 சாக்லேட் கொடுத்து விடுவான். இப்போ எனக்கு அந்த 3 ரூபா ஆனா இதுவே யூபிஐன்னா நான் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வருதுன்ற. இல்லை, பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தி ஆகிட்டு ப்ரோ, பொதுவாக நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா நான் வந்து 8வதுலேருந்து +2 வரைக்கும் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே கூட 8வதுல வாங்கின ஒரு டிஷர்ட்டை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட போட்டுட்டு இருந்திருக்கேன். ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனால் இப்போ நம்ம ரீசெண்டாக மிந்த்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வருது, ஃபேஸ்புக்கில் ஆஃபர் வருது, ஃபேஷன் டீல்ஸ்னு சொல்லி போடுறான். டிஷர்ட்டு, ஷர்ட்டு, ஷூவு, நடந்து போகிறதுக்கு ஒரு ஷூ, ரன்னிங் போகிறதுக்கு ஒரு ஷூ, வீட்டில் சும்மா ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறதுக்கு ஒரு ஷூ. அது மாதிரி நம்ம ரொம்ப அநியாயத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பர்ச்சேசிங் பவருங்கிறத விட நம்மலாம் இப்போ எதுக்காக செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஆனால் இதுதான் சரியான எக்கனாமியா அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு சரியான ஒரு பொருளாதாரமா? மிந்த்ராங்கிறது ஒரு நிறுவனம், இல்லை வந்து ஆடை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் இருக்குன்னா, அதிகமாக தயாரிச்சிட்டாங்கங்கிறதுக்காக அவங்க அதிகமான ஆஃபர் கொடுக்குறாங்களா, இல்லை நம்ம அதை அதிகமாக வாங்கி குவிக்கிறோமா? இது வந்து எங்கே போய் முடியும்னே தெரியலையே. அதாவது தேவைக்கு ஏற்ப அப்படின்றத தாண்டி தேவைக்கு அதிகமா அப்படின்னு போயிட்டு இருக்கு. நமக்கு எது தேவைன்னே தெரியல. நம்மளுடைய தேவைகள் வந்து அளவில்லாமல் இருக்குது. என்றைக்குமே மனிதனுக்கு வந்து ஆசை ரொம்ப அதிகம்தான், இல்லைன்னு கிடையாது. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு இவ்வளோதான் குடும்பம், நம்ம வந்து இதுக்காக சேர்த்து வைக்கணும், இல்லை சேர்த்து வைக்கிறது கூட இல்லை, நம்ம பையனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியாக உணர்வுன்னு ஒன்று இருந்தது இல்லையா? அந்த தியாக உணர்வு ஜென்ரேஷன் மாற மாற குறைஞ்சிட்ருக்கு. அவங்க தங்களை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அனுபவிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. என்ன சண்டை நடக்குது, அது நடக்குது, கோவிட் வருது, நம்ம படிக்க உலகத்தில் எவனவனோ என்னென்னமோ பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்களோன்னு எனக்கு வந்து தோணும். இல்லை, உண்மைதான். எஸ். ஸோ அதாங்க, இது வந்து எங்களுக்கு தோணுச்சு, அதனால நாங்கள் சொன்னோம். தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, சரியா? ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாதிருக்கோம். சிவபரணி, இமானுவேல், பார்க்கலாங்க. பை பை. இன்னும் ஒரே ஒரு வீடியோ இருக்குது, அதை மட்டும் நாங்கள் எடுத்துடுறோம் ஆஸ் பர் பிளான்.